ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் முத்துநகர் முத்துவின் முத்தான வணக்கங்கள். போன வீடியோவில் மணப்பாடு எங்கே இருக்குது, திருச்சிலைநாதர் ஆலயம், அப்புறம் லைட் ஹவுஸு, புனித சௌரியர் வாழ்ந்த குகை, கிணறு, இந்த எல்லாத்தையும் பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் பட ஷூட்டிங் எடுத்த ஏரியா, அப்புறம் நெக்ஸ்ட்டு மணப்பாடு பீச்சு எல்லாம் பார்க்கலாம். லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பசங்க கூட நான் மணப்பாடு பீச் வந்துருந்தேன். செமையாக என்ஜாய் பண்ணோம். அது ஒரு சில ஃபோட்டோ கிளிப் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துக்குங்க. இந்த மணப்பாடில் நிறைய படம் எடுத்திருக்காங்க. குறிப்பாக எனக்கு தெரிஞ்ச சிங்கம் 2, தாமிரபரணி, இயற்கை மொழியில் வந்த காட்சியை மட்டும் காட்டுறேன். வேறு எந்தெந்த படம் எடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச. சிங்கம் 2ல் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு சாங் வரும். அதில் நிறைய காட்சி இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அனுஷ்கா மேடம் வந்து சூர்யா சட்டை சொல்லுவாங்க, சார் என்னை கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த காட்சி இங்கே மணப்பாடில் வச்சு எடுத்திருப்பாங்க. சார், நான் சத்யா பேசுறேன் சார். ஸ்கூல் டைம்ல என்ன சார், நான் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கும்போது 4 பேர் சேர்ந்து என்ன கடத்திட்டாங்க. என்ன? மணப்பாடு சர்ச் கிட்ட இருக்கு. ஓகே, அங்க யாராவது இருக்காங்களா? அதே போல் தாமிரபரணி படத்தில் பார்த்திங்கன்னா வாரான்ல அந்த சாங்கை பார்த்திங்கன்னா இங்கே தான் நிறைய காட்சி எடுத்திருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இயற்கை மூவி. இதில் பார்த்திங்கன்னா காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன், அந்த பாட்டு இங்கே தான் எடுத்திருப்பாங்க. மற்ற படத்தை விட பார்த்திங்கன்னா இயற்கை படத்தில் நிறைய இடத்துல நம்ம மணப்பாடு சர்ச்சு காட்டியிருப்பாங்க. அந்த இடத்த சுற்றி உள்ள இடத்துலையுமே காட்டியிருப்பாங்க. இயற்கை படத்தோட லாஸ்ட்டு பாட்டு அலையே அலையே அத்துமீறும் மலை, அந்த லாஸ்ட்டு பாட்டு இங்கே தான் எடுத்துருப்பாங்க. ஃபுல் பாட்டுமே ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸ் சீனு இங்கே வச்சு எடுத்துருப்பாங்க. ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்குங்க. ரொம்ப லவ் சீன் பயங்கரமாக இருக்கும். சிங்கம் 2, தாமிரபரணி, இயற்கை மூவியில் வந்த காட்சியை வந்து பார்த்தாச்சு. வேறு ஏதாவது படம் இங்கே எடுத்துனா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இயற்கை காட்சியை ரசிக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பீச் கடல் பார்த்திங்கன்னா திருச்சிலுவை சபைக்கு இடது பக்கம் இருக்கிற கடல். இங்கே பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக யாரும் குளிக்க மாட்டாங்க. ஒன்லி ஃபோட்டோ ஷூட் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. எதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து அலைகள் வந்து ரொம்ப அதிகமாக வரும். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அலைகளே இருக்காது. ஆனால் இடது பக்கம் பார்த்திங்கன்னா அலைகள் ரொம்ப வரும். அப்புறம் பாறைகளாக இருக்கிறதுனால மோஸ்ட்டாக யாரும் இங்கே குளிக்க மாட்டாங்க. நான் அப்படியே சர்ச்சுக்கு லெஃப்ட் சைடில் இறங்கி, அதாவது சர்ச்சுக்கு பின்னாடி லைட் ஹவுஸ் முன்னாடி தான் நம்ம அந்த புனித சௌரியர் குகை இருக்குது. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா புதுசாக அந்த தடுப்பு சோறுன்னு கட்டிகிட்டு இருந்தாங்க, அதாவது தூண்டில் பாலம்னு சொல்லிட்டாங்க. அதை எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. அந்த பைக்கு, காரு அதெல்லாம் பார்க்கிங் பண்ணுற இடம். மேலேருந்து நம்ம கோயில் மேலேருந்து அங்கேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கடல், கீழே உள்ள ஆட்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். வியூவு பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த காற்றுக்கு அதுக்கு எனக்கு ரொம்ப அருமையான காட்சியாக இருந்துச்சு. அது மேலேருந்து நம்ம அப்படியே கீழே இறங்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டெப்பு படி கொடுத்துருந்தாங்க. வாங்க இந்த படி எங்கே இருக்குன்னு பாருங்கள். கோயிலேருந்து வெளியே வந்தோடனே அந்த கடை பக்கத்தில் சந்தில் இருந்துச்சு. சின்ன சந்தை இருக்குங்க. அது உள்ளோட நம்ம கீழே இறங்குற மாதிரி இருக்கும் கடலுக்கு போகிறதுக்கு. வண்டியில் வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. 2 பாதை பிரியும். அதில் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா கடற்கரைக்கு நேராக வண்டி கொண்டு வந்துடலாம். இல்லைனா மேலே சர்ச்சுக்கு கொண்டு வர மாதிரி இருக்கும் ரைட் சைடில் திரும்பும்போது. நான் வீக் டேஸில் கொஞ்சம் சீக்கிரமாகவே போனதுனால அங்கே கூட்டம் யாருமே இல்லைங்க. ஆனால் கடல் பாருங்கள், உங்களுக்கு பார்க்கவே தெரியும். ரொம்ப ஆழம் கம்மியாக இருந்துச்சு. சின்ன பசங்க முதற்கொண்டு யார் போனாலுமே நல்லா என்ஜாய் பண்ணலாம் கடலில் குளித்து.
தண்ணியில் நல்லா விளாட்றதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸுங்க மணப்பாடு பீச்சு. ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இது வந்து என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் போய் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். மணப்பாட்டு பீச்சுக்கு நீங்கள் வர்றதா இருந்துச்சுன்னா குளித்து என்ஜாய் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா துண்டு ட்ரெஸ்லாம் ஃபஸ்ட்டே ப்ரிப்பேராக கொண்டு வந்துருக்குங்க. ஏன்னா அப்புறம் வந்த பிறகு ஐயோ கொண்டார்லேயே கொண்டு வந்தால் குளிச்சிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். நம்ம மணப்பாடு பீச்லேருந்து நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா குலசை, திருச்செந்தூர், அப்புறம் தூத்துக்குடி அனல் மின் நிலையம் வர அது நல்லா தெரியுங்க. மணப்பாடு பார்த்திங்கன்னா கடல் சார்ந்த இடங்க. எங்கள் முக்கிய தொழில் பார்த்திங்கன்னா மீன் பிடித்தல் தான். இங்கே உள்ள இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் பார்த்திங்கன்னா இந்த பாதை வழியாக தான் மீன் பிடிக்க போவாங்க. போயிட்டு மறுபடியும் இதே பாதை வழியாக தான் வருவாங்க. இது இயற்கையும் செயற்கையும் கலந்த ஒரு இடங்க இது. ஏன்னா பார்த்திங்கன்னா சில மண்ணெலாம் இருந்துச்சுன்னா ஜேசிபி வச்சு தோண்டி இடத்த க்ளீன் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் ஆழமாக தான் இருக்கும். அதில் இறங்கும்போது இப்போ இங்கே வந்து பார்த்தே தான் இறங்கணும். நம்ம இறங்கி விளாட்றதா இருந்துச்சுன்னா, குளிக்கிறதா இருந்துச்சுன்னா. இந்த கிராமத்தில் உள்ளவங்க கடலில் போய்ட்டு மீன் பிடிச்சிட்டு வரும்போது இந்த போட்டை உள்ளே கொண்டு போகிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு இடத்துல மட்டும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தள்ளி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ளே கொண்டு போகிறாங்க. ஆழமும் கம்மியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா எதிர்த்து தண்ணி வர்றதுனால கொஞ்சம் தள்ளுறதுக்கு ரிஸ்க்கு. ப்ளஸ் கொஞ்சம் ஆழத்துக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா மோட்ரு ஆன் பண்ணி அப்படியே உள்ளே கொண்டு போயிடுவாங்க போட்டை அவங்க. நான் பார்த்திங்கன்னா நார்மல் வீக் டேஸில் வந்ததுனால இங்கே வந்து கூட்டமும் இல்லை, ப்ளஸ்ஸு எந்த கடையும் திறக்கலை. பட் நீங்கள் ஃபங்க்ஷன் டைம்லாம் வந்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து செமையாக இருக்குங்க. எல்லாமே இங்கே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு எல்லாமே அருமையாக இருக்கும். நீங்கள் இங்கே வர்றதா இருந்துச்சுன்னா மோஸ்ட்டாக ஃபங்க்ஷன் டைம் வாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மணப்பாடு பீச் எல்லாமே. மணப்பாடு பீச்சில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குங்க. கடல் பக்கத்துலேயே 2 கிணறு இருக்கும். ப்ளஸ் தொட்டி, பாத்ரூம் எல்லாமே வசதி இருக்குது இங்கே. அதனால் கடல் தண்ணியில் குளித்தவங்க நல்லா என்ஜாய் பண்ணவங்க இங்கே நல்ல தண்ணிலையும் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மணப்பாடு ட்ராவல் விளாக் என்னோடய வீடியோ பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னோடய பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க கமெண்ட் செக்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, அப்படியே கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணிடுங்க. Thank you friends. Thank you to all.